அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம் அதிகமாக துவா கேட்குறோம். அதில் நாம் எதை மறக்கிறோமோ இல்லையோ கட்டாயமாக அதை நாம் கேட்போம். யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் என்னையும் குடும்பத்தையும் காப்பாத்திரு அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்குண்டான வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. ஒரு ஹதீஸில் எப்படி சொன்னாங்க, யார் ஒருவர் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் அதே மாதிரி மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை காப்பாத்திருன்னு சொல்லி துவா கேட்பாரோ, கேட்டு அன்றைய நாளில் ஒருத்தர் வஃபாத் ஆகிறாருன்னு சொன்னால் நரகத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, நாம் இப்படி துவா செய்யும்போது நரகமே அல்லாஹ்கிட்ட சொல்லுமா, இவரை விட்டு என்னை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் ஒரு நாளையில் 3 வாட்டி நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்பாரோ, இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க 7 தடவை நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்பாரோ, நரகம் அல்லாஹ்கிட்ட சொல்லுமா, யா அல்லாஹ் இவரை விட்டு என்ன காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி கேட்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பெருமக்களே, ஒவ்வொரு நாளும் நான் கேட்குற துவாவில் இந்த துவாவையும் நாம் மறந்துடாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்டு நரகம் நம்மளை வேணான்னு சொல்லுதில் அந்த நிலையை நாம் உருவாக்குவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.